ஆனா அந்த விமர்சனம் மட்டுமே ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, நான் கேட்கிற வேங்கவேல் உள்ளார முதலமைச்சர் எப்ப வந்தாரு? அவர் போவே இல்லையே. முதலமைச்சர்ல 900 நாளா போராடினாங்கல்ல, வாட்டர் டேங்க் இடிச்சிட்டாங்கல்ல, குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்துட்டாங்கல்ல, முதலமைச்சர் வரணுமா இல்லையா? எவ்வளோ பெரிய கீழ்வன்மணிக்கு அப்புறம் எத்தனை பெரிய தாமிரபரணியில நடந்ததுக்கு அப்புறம் எத்தனை பெரிய கொடூரம், ஏன் அவர் வரல? அதை நம்ம கேட்டோம்னா இப்படியே திருப்புவாங்க. உங்க தலைவர் எத்தனை நாள் வந்தாங்க, எந்த இடத்துக்கு வந்தாங்க, பரந்தூர் வர்றதுக்கு அவ்வளோ கெடுபிடி வச்சிங்க, அதையும் தாண்டி அதை உடைத்து அங்கே பிரச்சனை ஆகணும்னு எதிர்பார்த்தாங்க. விடிஞ்சா வாராரு, முதல் நாள் நைட்டு போய் ஏகனாபுரத்தில் இருக்க கூடாரத்தை பிச்சு போட்டாங்க, அதையும் உடைத்து அந்த சூழ்ச்சிகளையும் உடைத்து அந்த இடத்துக்கு வந்தார். வேங்கவேலுக்கு ஒரு வரப்போறாருன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் வந்தது. யாரோட வரப்போறாரு, எப்படி வரப்போறாருன்ற வரைக்கும் அவங்க பேசிட்டாங்க. அவசர அவசரமா குற்றச்சாட்டு சொன்னவங்க மேலே ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ற இடத்துக்கே அவங்க வந்தாங்க. ஸோ இவர் ஒரு பொட்டன்ஷியல் லீடர், இவர் தான் கீ பிளேயர். இவர் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத இடங்களுக்கும் பத்திரிகையாளர்கள் சந்திப்புகளும் அவர் வரத்தான் போகிறார். இவங்க சொல்றாங்களா இத்தனை வாட்டி தான் வந்தாரு, அத்தனை வாட்டி தான் வந்தாரு. ஒரே கேள்வி சொல்றவங்க கிட்ட, முதலமைச்சர் வேங்கவேலுக்கு ஏன் வரல? இப்போ வரைக்கும் வரல சார். பிரச்சாரத்துக்காக வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல.